ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறக்க மாட்டார். நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் பேசுவார். இயேசுவினுடைய ஒரு கடினமான உபதேசம், கடினமான செயல்பாடு. அப்படியா? இயேசுவா? அவர் எப்பவுமே அன்பாக தானே இருப்பார். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பை தள்ளமாட்டார். உண்மை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். உண்மை உண்மை. ஏசப்பா அறியாத கடன்லையும் கஷ்டத்துலையும் இருக்கிற மக்களுக்கு அவங்ககிட்ட வந்தால், ஏசப்பா இடத்துல வந்தால் நிச்சயம் அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். ஆனால் நீங்கள் நான் ஒரு மாதத்துக்கு மேலே பேசிக்கிட்டு வரேன். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்ற டாப்பிக்கில். அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது. என்னோடு கூட விழித்திருங்க. இயேசுப்பா சொல்கிறாரு, எனக்குள்ள ஒரு துக்கம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் இருக்குது. எத்தனையோ பேருக்கு துக்கமும் சந்தோஷம் மாறினது. இப்போ நான் அந்த மரணத்தின் வழியாக போகணும், பிதாவின் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். மரணத்துக்கு கண்டு அவர் பயப்படலை, அதனால் அவருக்கு துக்கம் அடையலை. அந்த பாதையின் வழியாக நான் போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கூப்பிட்டா அவங்க ஏமாற்றிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இன்னொரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 10 verse 17, 10-17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். வாசிங்க தொடர்ந்து. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதாய் இருப்பாது, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். 20ஆம் வசனம். அதற்கு அவன் போதகரே இவையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார். சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. உன் சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு, கர்த்தருடைய பிள்ளைகளே, டேக் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களின் தேவன், ஆசீர்வாதத்தை பகிர்ந்து அளிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்குன்னு சொல்லி அள்ளி கொடுக்கிறவர் இல்லையா? சுகத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர். இப்படியே நம்ம பேசிக்கொண்டு வந்தோம். இப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொஞ்சம் வளர்கிறோம். நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எப்படியே தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரோம். நம்ம வளர 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 வளர, அதாவது கை குழந்தைக்கு, புதிதாய் பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். ஓட ஆரம்பிச்சிட்டாச்சு, விளையாட ஆரம்பிச்சிட்டாச்சு, நடக்க ஆரம்பிச்சிட்டாச்சு, யார் கையை பிடிச்சி நடக்க வேண்டாம், நானே நடப்பேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு பாலை கொண்டு கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. கொஞ்சம் உணவு, அப்புறம் அடுத்தடுத்த உணவு, அது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெரியும். அப்போது இன்றைக்கி நம்ம எல்லாரும் பரலோகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள். ஒரு நாள் நான் சொல்லுவேன், அந்த ட்ரம்பட், அந்த எக்கால சத்தம் காதில் கேட்கணும். அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம். அப்போ அந்த வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலம். இன்னும் நம்ம பாலை குடித்து கொண்டிருந்தால் நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கனி கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ ஆண்டவராக இயேசுவை பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, திக்கற்றவர்கள், அனாதைகள் வந்தால் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஆனால்
சின்ன வயசுலேருந்தே பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சின்ன வயசுலேருந்தே நான் அந்த சர்ச் மெம்பராக இருக்கிறேன். அந்த அவர் சொன்னார்ல, இப்போ வாசித்தோம்ல, அவரை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்படியா, வெல்டன், எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, வெரி குட், அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே ஜோக் அடிச்சுட்டு போக மாட்டார். அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் சொன்னான், நேற்று இன்னைக்கு இல்லைப்பா, என் சிறு வயது முதல், ஆண்டவரை பார்த்து சொல்கிறா, என் சிறு வயது முதல் இவைகள் எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ இயேசு அவனை பார்க்குறாரு, அவனோட இடத்துல அன்பு கூறுகிறாரு. அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னும் உனக்குள்ள ஒரு குறை இருக்க. இப்போ பொதுவாக இந்த காலகட்டங்களில் யாருடைய குறையை பற்றி பேசிட்டா நீங்கள் அதெல்லாம் பேச வேண்டாம், அதை விட்டுருங்க, நிறைவே பேசுங்க. அது ஒரு வகைக்கு நல்லது. நான் மருத்துவரிடத்தில் போகிறேன், என்னுடைய பலவீனத்துக்கான எந்த இடத்துல குறைபாடு இருக்கிறது, இரத்தத்தில் குறைபாடா, இரத்தத்தின் அணுக்களில் குறைபாடா, அல்லது விட்டமின் டெஃபிஷியன்சியா, என்ன ஏதுன்னு அவங்க பிளட் எடுத்து ஸ்கேனை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அவங்க படிச்சிருக்காங்க, அழகாக சொல்லுவாங்க. உனக்கு ஒரு குறையும் இல்லைப்பா, போயிட்டு வா, போனால் அவ்வளோதான், இடைவெளியில் செத்தே போயிடுவேன். என்ன சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளோ நீ சிறு பிராயத்திலேருந்து படித்து வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம், நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் உன்கிட்ட ஒரு குறை இருக்குது. அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம். என்ன குறை? உனக்கு உண்டானவைகளை விற்று, உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீ விற்றுருப்பா, தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்படி சொல்லிட்டு பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இந்த மாதிரி பிரசங்கெல்லாம் கேட்குறது உங்களுக்கு ஆசையா? சிலுவை எடுத்துக்கொண்டு டேக் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. ஆமென். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ள மாட்டேன், அது வேறு போர்ஷன். இப்போ அதெல்லாம் தாண்டி 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 அவருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு டெய்லி உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் உட்காந்தாச்சு. இப்போ வருது அடுத்தது. ஆண்டவர் சொல்கிறார், உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. கர்த்தருடைய எனக்கு யாராவது பிரசங்கம் பண்ணும்போது, பிரதர் உங்கள் ஊழியத்தில் ஒரு குறை இருக்குது பிரதர்னா, தாராளமாக சொல்லுங்கள், அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு வழின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த குறையை நிவர்த்தி ஆக்கினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். குறையெல்லாம் பற்றி பேசாதீங்க, நிறைவே பேசுங்க. அப்படின்னா அது குறை ஒரு பெரிய சின்ன ஓட்டை பெரிய ஓட்டையாகி பாதாளமாயிரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை ஃபாலோ பண்ணாவா. இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். ஏன் அவரால், அவன் சிறு வயது முதல் பைபிள் வாசிக்கிறார். அவர் அப்படி தானே சொல்லியிருக்கு, சிறு வயது முதல் இந்த கற்பனையெல்லாம் படி நடக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாம் விட்டுட்டு சிலுவை எடுத்துட்டு என்கிட்ட வாப்பான்னு சொன்னால் 22ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போயிட்டான். மிகுந்த ஆஸ்தி பரலோகம் போகிறதை தடை பண்ணுகிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆஸ்தி இருக்கிறவங்கெல்லாம் பயந்துடாதீங்க, பேசி முடிக்கிற வரைக்கும் கவனிங்க. ஆஸ்தி ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்துலதான் வருது. ஆனால் ஒரு வார்த்தையை நான் பேச தொடங்கின உடனே டக்குன்னு உங்கள் மைண்டு வேறு பக்கம் போய் இதெல்லாம் 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கிரியை செய்யும். இது அதையும் சொல்கிறேன், பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே மனம் அடிந்து துக்கத்தோடு போயிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை 23 இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை பார்த்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாக இருக்குது பார்த்தீங்களா. பாட்டு என்ன, ஜபம் என்ன. அவர் சொல்கிறாரு, எவ்வளவு இந்த எல்லா கற்பனைகள்லாம் என் சிறு பிராயத்திலேருந்தே நான் கேட்டுக்கிட்டு வரேன். எல்லாம் அப்படி சொன்னவர் இந்த விஷயத்தில் அவரால் முடியாமல் அவன் மனம் அடிந்து துக்கத்தோடு போயிட்டான். உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன், இந்த ஒரு மனிதன் தான் இயேசுவை சந்தித்து
இயேசுவினிடத்தில் வந்து துக்கத்தோடு திரும்பி போன ஒரே ஒரு நபர் இந்த ஐஸ்வர்யவான். இன்றைக்கி நான் ஐஸ்வர்யத்தை பற்றி தான் பேச போகிறேன், நீங்கள் கவனிக்கணும். மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இயேசுவின் வார்த்தையை கேட்டவன மனம் அடிவாயிட்டான், ஹார்ட் அப்செட் ஆயிட்டு துக்கத்தோடே திரும்பி போயிட்டான். ஒருவேளை இந்த காலத்தில் போல, அப்படியா பைபிள் வாசிக்கிறியா, ஓகே சின்ன வயசுலேருந்து வாசிக்கிறியா, அப்படியா கட்டாயம் உனக்கு பரலோகம் இருக்குடாப்பா அப்படின்னு சொல்ல நினச்சான்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஆண்டவர் பார்க்குறாரு, உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது யாராவது ஒருவர் உங்களுக்கு சில காரியங்களை சுட்டி காண்பிக்கும்போது அது ஆன்மீகத்துக்கு ஒத்து இருந்தால் அதுக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலர் ஓயாமல் குறை சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க, அது வேற. அது குறை சொல்லுகிற ஆவின்னு பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஜீசஸ்கே குறை சொல்லி ஆவி இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா கீழே இயேசு சொல்கிறார், சுற்றி பார்த்து ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். 24 சீஷர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்குது. முதல்ல சொன்னது சீஷர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதாவது ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது ரொம்ப எவ்வளோ அரிது, எவ்வளோ கஷ்டம்னு சொன்னோன்னே, அப்போ பணக்காரங்களாம் வரமாட்டாங்களா பரலோகத்துக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஆச்சரியப்படுறாங்க. உடனே ஆண்டவர் புரிஞ்சிட்டாரு, இந்த பாரு என் பிரசங்கத்தை ஒழுங்காக கவனின்னு சொல்கிற மாதிரி திரும்ப பேசுகிறாரு. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, 24 சீஷர்கள் அவருடைய வார்த்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். இயேசு பின் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள், அண்டர்லைன் பண்ணுங்க பெண்ணு வைத்து, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிது, எவ்வளவு கஷ்டம். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உண்டானெல்லாம் விற்றுருப்பா, இனி ஒத்த கட்ட உனக்கு எதுக்கிடா இவ்வளோ. இன்றைக்கி நான் பிரசங்கியில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசித்தேன், அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கணும்னு விரும்புகிறேன். பிரசங்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். ஆமென். பிரசங்கின் 4:8 வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை. ஒருவன் ஒண்டியாக இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவே இல்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறது இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவுமாக எவ்வளோ பாருங்கள் டீட்டெயிலாக இக்காலத்துக்கு ஏற்ற வண்ணமாக அன்னைக்கே பிரசங்கி சொல்லியிருக்கிறாரு. சிலர் ஒண்டி கட்டணுவான் தமிழில், ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆனால் அவருக்கு அந்த பணத்தின் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே சொத்து இருக்கும், இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும். அந்த வசனத்தை பாருங்களேன், அவன் கண் ஐஸ்வர்யத்தில் திருப்தி ஆகிறதே இல்லை, திருப்தி ஆகிறதே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்தியர்கள் இதை ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்தியாவில் நம்ம உழைக்கிற வருமானம் சம்பாத்தியம் எல்லாம் பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைக்கு, இந்த பிள்ளைக்கு, பேரப்பிள்ளைக்கும் பிள்ளைக்கு கூட யோசிப்பானுங்க கூட நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்கிறார் பாருங்க, ஐயா நீ ஒரு மனிதன், உனக்கு பிரதரும் இல்லை, பிள்ளையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் நீ படும் பிரயாசத்துக்கு முடிவே இல்லை. உன் கண் இருக்குல்ல, உன் கண் ஐஸ்வர்யத்தில் திருப்தி ஆகிறதே இல்லை, திருப்தி ஆகிறதே இல்லை. சில பேர் பார்க்குற லேண்டெல்லாம் வாங்குவான், அதை வாங்குவான், இதை வாங்குவான். பாருங்கள் பேப்பரில் வரும் பாருங்கள், அங்கே லேண்ட் இருக்குது, இங்கே லேண்ட் இருக்குது, அது இந்த அவன் பேரில் இருக்குது, இவன் பேரில் இருக்குது. அனுபவிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது. ஆனால் எங்கே பார்த்தாலும் அந்த எஸ்டேட்டு, இந்த எஸ்டேட்டு, அந்த லேண்டு, இந்த லேண்டுன்னு சொல்லி வாங்கி போட்டேன். இந்த வசனம் பாருங்கள் எவ்வளோ அருமையான, கண் ஐஸ்வர்யத்தில் திருப்தி ஆகிறதில்லை, நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன்.
நான் ஒரு நன்மையும் சில பேர் அதனால் என்ஜாய் பண்ணவும் மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. யாருக்காக பிரயாசப்படுகிறேன்னா அவன் சிந்திக்கிறதே கிடையாதான். காரணம் அந்த கண்களில் இருக்கிற ஐஸ்வர்யம். பார்க்குறதெல்லாம் வாங்கணும், பார்க்குறதெல்லாம் அதை அபகரிக்கணும், இது அபகரிக்கணும்னு. இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால என் அன்பான விசுவாசிகளுக்கு நான் ஆலோசனையாக பேச போகிறேன் ஐஸ்வர்யத்தை பற்றி. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மறுபடியும் மார்க் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் என் இயேசு சொன்ன அந்த அருமையான ஒரு வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளை மறக்க முடியாத ஒரு வசனம். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிது. ஏன்னா அந்த ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தின் மேலே குறை சொல்லக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க. இங்கே தான் பிரச்சனையே வருது. ஆரம்ப காலம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் வருமானத்தில் தோத்திரம் பண்ணி ஆமேன் சபைக்கு கொடுக்க வேண்டிய உங்கள் காணிக்கைகள்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்த காலங்கள் உண்டு. அடுத்து பிள்ளைகள் சம்பாதிக்கிற, நீங்கள் சம்பாதிக்க, ஒய்ஃபு சம்பாதிக்க ஆரம்பித்தோடனே அடுத்த வீடை வாங்கலாம், அந்த வீட்டை வாங்க, இந்த வீடை வாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்களா? தப்பே கிடையாது. ஆனால் ரொம்ப கவனிக்கணும், அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இருக்கா? பைபிளில் அருமையான ஒரு வசனம் இருக்குல்ல, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17-18 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லும்போது அழகாய் பேசுவார். 17-18 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உடையவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை அங்க பெண் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த ஐஸ்வர்யத்துக்கு ஆண்டவர் ஒரு பெயர் கொடுக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேலை கிடைக்காத காலத்தில் கர்த்தர் மேல நம்பிக்கை. வேலை செய்கிறவங்களாம் கவனிங்க, சொல்ற விதமாக பேசினாதான் கர்த்தருடைய பிள்ளைகளை சிலருக்கு புரியும் பாருங்க. வேலை இல்லாத காலத்தில் அப்பா நமக்கு சாட்சியாக இருப்போம்ப்பா, வீக்கெண்ட் வந்தால் ஊழியத்துக்கு வருவோம்ப்பா, வீக்கெண்ட் வந்தால் எங்கள் பாஸ்டரோடு சேர்ந்து கிராம ஊழியத்துக்கு நான் போவோம்ப்பா, ஆண்டவரே என் வீடை ஒரு ஜெப வீடாக மாற்றிடுவோம்ப்பா அப்படின்னு எவ்வளோ ஜெபம். வேலை கிடச்சி கொஞ்சம் டெவலப் ஆகி கொஞ்சம் பிஸியானோன்னே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்த தெய்வத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்கள அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அந்த ஹெட் மாஸ்டரோ பிரின்ஸிபாலோ அல்லது அவங்களுக்கு யார் சீஃபோ, அவங்க மேலே தான் அவங்க நம்பிக்கை இருக்கும். அவர் அப்படி போகும்போது வருமா, குட் மார்னிங் சார், ஒரு முறை தான் குட் மார்னிங் பண்ணல, திரும்பி வருவார் குட் மார்னிங் சார், திரும்பி வரும்போது வணக்கம் சார் அப்படின்னு. நான் ஒரு தேசத்துக்கு போயிருக்கும்போது ஒரு தம்பி சொன்னான், ஆனால் ஒரு முறை உங்களை பார்த்துட்டு பிரைஸ் லார்ட் சொன்னால் நீங்கள் பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். சிலர் அப்படி வந்தீங்கன்னா பிரைஸ் லார்ட் அப்படின்வாங்க, இப்படி வந்தீங்கன்னா பிரைஸ் லார்ட் அப்படின்வாங்க. அவனை நம்பாதீங்கண்ணா. அவன் சொன்ன பிறகு நான் அது 2-3 நாளாக உட்காந்து அதை அடிக்கடி யோசித்தேன். அப்புறம் தான் தெரியுது சிலர் விஷயம் என்னன்னு. அதனால் நான் ஒன்று சொல்கிறேன், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆமேன். அப்போ இன்னைக்கு பாருங்கள், அழகாக பேசுகிறாரு. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல், அந்த கொஞ்சம் அப்படி அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்த உடனே கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை, ஒரு கார் வாங்கின உடனே பாருங்களேன் அவங்களுடைய மொழியெல்லாம் போகிற போக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இங்கே, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல விதையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கணும். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஐஸ்வர்யம் மேலே பணம், அதாவது பணத்தின் மேலே பிரச்சனையே கிடையாதுயா. பைபிள் அருமையான ஒரு வசனம்,
பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய பின்பாகத்தில் பாருங்களேன், என்ன சொல்லியிருக்குது? பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அருமையான வசனம் அது. பிரசங்கி 10:19 கர்த்தருடைய பிள்ளைகளே, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் அதே நேரத்தில் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், பண ஆசையோ எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலருக்கு இங்கே நல்ல வேலை கிடைச்சி நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. திடீர்னு நம்ம துபாய்க்கு போனோம், திடீர்னு அமெரிக்காவுக்கு போனோம், அங்கே போகணும், கனடாவுக்கு போனோம் அப்படின்னு நினச்சி அங்கே போவோம். அங்கே போனால் டாலரில் இதே தான் கிட்டத்தட்ட வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இங்கே இருக்கும்போது எங்கள் குளிர் ஆட்டம். இங்கேருந்து கனடாவை பார்க்கும்போது, அமெரிக்காவை பார்க்கும்போது, துபாய் பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி குளிர் ஆட்டம். குறிப்பாக கனடாவுக்கு போகும்போது குளிர் ஆட்டம். அங்கே போனால் ஒரிஜினலாகவே குளிர் ஆட்டம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அங்கே வரக்கூடிய சம்பாத்தியெல்லாம் டேக்ஸு அது இதுன்னு பிடிச்சி கிடிச்சு கடைசியில் அவங்க பார்த்தா அங்கே உட்காந்துட்டு அங்கேயே பெங்களூர்லேயே இருந்திருக்கலாம் போலப்பா, சென்னையில் ஹைதராபாத்தில் இருக்கலாம் போல இருக்குது, அம்மா அப்பாவோட அண்ணன் தம்பியோட நம்ம நாட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு அங்கே போனால் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ அமெரிக்கா போகக்கூடாதுன்றீங்களா? ஐயோ வேணாம் பிரதர் சொல்லிட்டார் அப்படின்னு முடிவு எடுத்துறாத. கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை எங்கே வைக்கணும்னு அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், இலங்கையில் இருக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க, பங்களாதேஷில் இருக்கிறவனும் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நல்ல இந்தியாவில் இருக்கிற தேவ பிள்ளைகளும் தேவ கிருபையினால் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க கேட்காதீங்க. யார் யாரை எங்கே அனுப்பி வைக்கணுமோ கர்த்தர் அனுப்புவார். ஆமேன்னு சொல்லுங்க, கர்த்தர் அனுப்புவார். இங்கே பாருங்க, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இப்போ ஆன்லைனில் பேசுகிறோம் டெய்லி. சிலர் கேட்பாங்க, இதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்களோ தெரியலன்னுவாங்க. தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆண்டவர், ஐயா வானத்து பூமியை உண்டாக்கின தேவனுக்கு இதெல்லாம் ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் பணம் வந்த பிறகு எப்படி இருக்கிற, அதான் ரொம்ப. பணம் கையில் வந்த பிறகு, இப்போ கையில் கூட வர்றதில்லை, எல்லாம் கார்டு தானே. கார்டை கொடுக்கறதும் வாங்குறதும் போகிறதும் ஒன்றுமே தெரியாது, பில்லை பார்த்தா தான் தெரியும். அந்த காலத்தில் அது எண்ணி கொடுக்கும்போது அப்பா நம்ம இந்த சில்லறை கொடுப்பாங்களான்னு பார்த்துலாம் வாங்குவோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த பில்லை பார்க்குறவங்க பார்ப்பாங்க, பார்க்கலன்னா கூட விட்டுருவாங்க. அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், ஐஸ்வர்யவான்கள் வேறு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் வேறு, ஐஸ்வர்யத்திற்கு காரணமாயிருக்கிற தேவனை சார்ந்து வாழ்கிறவர்கள் வேறு. கை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஒன்று, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வேண்டாம் நமக்கு. இந்த பணம் வந்திருக்கு, சிலரை கேட்பேன், கடன் பிரச்சனையோடு வருவாங்களா, எப்படியா இந்த இவ்வளோ கடன் முட்டிங்க, எப்படியா பிரதர், ஏன் இவ்வளோ கடனுக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்கன்னா? இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த லேண்டு ஒன்று இருக்குது, அதை விற்று இதை அடைச்சிடணும் பார்த்தேன். மாமியார் வீட்டிலேருந்து ஒரு லேண்டு வரணும், அது தரேன்னு சொன்னாங்க. அதை வந்துட்டுனா இதை முடிச்சிடலான்னு பார்த்தேன், அதை நம்பி தான் கடன் வாங்கினேன். இல்லை, இதை வாங்கி இதில் போட்டுடலாம், அதை வாங்கி இதில் போட்டுடலாம். அன்பாக சொல்கிறேன், அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார் என்பது வெறும் ரட்சிப்பின் சுவிசேஷத்துக்கு மட்டும் அல்ல, ஒவ்வொரு விஷயத்தில் அறியாமையில் இருந்தோம். நம்ம அறியாமையில் இருந்தோம். இப்போ திரும்ப திரும்ப சிலர் கடன் மேலே கடன் வாங்கிட்டு இருப்பாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் பாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன், பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை முடியும் வரைக்கும் நீங்கள் கவனிங்க. ஒன்று, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யம், பணம் பணம் பணம்னு நீதிமொழி 28:20 நீங்கள் வாசித்து பாருங்க. நீதிமொழி 28:20, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்கள் வேலையில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு போவாங்க. வேற ஒன்றும் இல்லை, மளிகை கடையில் நீங்கள் உண்மையாக வேலை பார்த்தீங்கன்னா அந்த மளிகை கடையினுடைய உரிமையாளரோ முதலாளியோ, அல்லது ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் வேலை பார்க்குறீங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் சம்மந்தமான அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, அங்கே நீங்கள் சின்சியராக இருந்தீங்க பாருங்கள், தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் துணிமணி மாத்திரம் வராது, உங்களுக்கு என்ன சொல்லுது, போனஸ் மட்டும் வராது. ஒரு கட்டத்தில் முதலாளி சொல்வார், நீயே இதை பொறுப்படுத்தி நடத்த முடியுமோ ஒன்னாலன்னுவார். அந்த அளவுக்கு உயர்த்தக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, நல்ல முதலாளி மாதிரிலாம் இருக்காங்க.
அப்போ இந்த வசனத்தை பாருங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அது எல்லாருக்கும் தெரியும். அது கீழே இன்னொன்று இருக்கு, ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். ஐஸ்வர்யவான் ஆகணும்னு தீவிரிக்கிறவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது எப்படியாவது முடிச்சிடணும். லேண்ட் புரோக்கர்ஸ் லிசன். அந்த பொய்யை சொல்லி, இந்த பொய்யை சொல்லி, அதை பொய்யை சொல்லி, இதை பொய்யை சொல்லி, அந்த டாக்குமெண்ட்டை உருவாக்கி, இந்த டாக்குமெண்ட்டை உருவாக்கி எப்படியாவது அவன் தலையில் கட்டி அங்கேருந்து யாராவது ஒரு 5 லட்சம் 3 லட்சம் ரூபா வர்றதுக்காக பண்ணால் இனி அதெல்லாம் வேலைக்காகாது. கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. விசுவாசிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ரொம்ப கவனிங்க. உங்களுக்குரியதை என் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பாரு. அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், தொழில் செய்கிறவங்க கவனிங்க. நீங்கள் அந்த தொழிலில் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அநியாயமாக தீவிரிக்கிறது அப்படின்னு என்னத்து தெரியுமா? 11:30 12 வரைக்கும் கடையை திறந்து வைக்கிறது, அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கே ஓடுறது, திரும்ப அங்கே போகிறது இங்கே வர்றது, இதுலேயே கடந்து கடைசியில் ப்ரெஷர் சரீரத்தில் வந்திருக்கும் தெரியாது, சுகர் கூடியிருக்கும் தெரியாது, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ரொம்ப அப்செட் ஆயிரும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இன்னைக்கு அளந்தபடி ஓகே, அவ்வளோதான். கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை கடையை திறக்க மாட்டேன், கர்த்தருக்கு தோத்திரம். இல்லை பிரதர், சர்வீஸ் போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே திறப்பேன், அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆமாம், கர்த்தருடைய நாள் கர்த்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். சாயந்தரம் ஏதாவது ஊழியத்துக்கு போங்க, இல்லைன்னா எங்கேயுமே ஒன்றும் இல்லையா, வீட்டில் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நான் பாரத்தோடு உங்களோடு பேசுகிறேன். ஏன்னா இந்த பணம் எல்லா விஷயத்திலும், நிறைய பேர் எல்லா விஷயத்திலும் ஓவர் கம் பண்ணிடுவாங்க, இந்த பண விஷயத்தில் மாட்டிப்பாங்க. ஏன்னா இந்த பண விஷயத்தில் ஒருத்தன் விழுந்துட்டான்னு வைங்களேன், அவனாலேயே கண்டுபிடிக்க முடியாது நான் பண விஷயத்தில் விழுந்துட்டேன்னு. அவன் சொல்லுவான், லார்ட் ஹஸ் பிளஸ் மீ அபண்டன்ட்லின்னுவான். கடைசியில் லார்ட் அது பிளஸ் பண்ணியிருக்குது, சாத்தான் தான் பிளஸ் பண்ணியிருக்கோம். கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 62:10 பாருங்க, அங்கே என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 62:10 வாசிப்போம் அந்த வசனத்தை. சங்கீதம் 62:10 கொடுமையை நம்பாதிருங்க, கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்க. அப்புறம் ஐஸ்வர்யம் விருத்தி ஆகிறதுனால, விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல வைக்காதீங்க. ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் அப்படின்னாலே உன் ஐஸ்வர்யம், நம்முடைய ஐஸ்வர்யம் விருத்தி அடையும். அதுதான் தேவ சித்தம். அதில் நீங்கள் கொஞ்சம் கூட பின்வாங்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ஐஸ்வர்யம் விருத்தி அடைவதான் தேவ சித்தம். விருத்தி அடைய 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 அதன் மேலே கண்ணை வைக்காது. நாங்கள்லாம் கண் வைக்கிறதில்ல. சொல்லட்டா, ஒரு கார் வாங்கியிருப்பீங்க, காலையில் திறந்தோன்னே போய் கதவை திறந்து காரை தான் பார்ப்பேன். கார் இருக்கா? ஷாப்பிங் மாலுக்கு போயிருப்பீங்க, கார் எடுக்கும்போது சுற்றி பார்ப்பீங்க, யாராவது ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கானா அப்படி சுற்றி பார்ப்பேன். இன்னும் சொல்லிட்டா டீட்டெயிலாக, கொஞ்சம் மழை ட்ரிஸ்லிங் வந்திருக்கும், வண்டியெலாம் எடுக்காத. அவன் வண்டியை வச்சுட்டு இன்னொரு வண்டியை தூக்கிட்டு வச்சிடுவான். புரியுதா உங்களுக்கு? அதாவது இதுக்கு மேலே என்னத்தை நான் பேசுறது? அப்போ இந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த வசனத்தை பாருங்க திரும்ப. 62:10 என்ன வாசிக்கிறோம்? ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேலே வைக்காத. ஐஸ்வர்யம் விருத்தி அடையும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறேன், உங்கள் ஐஸ்வர்யம் விருத்தி அடையும். உங்கள் ஐஸ்வர்யம் விருத்தி அடைவதுதான் தேவ சித்தம். நீங்கள் விருத்தி அடைவீர்கள். ஆமேன், விருத்தி அடைவீர்கள். ஆனால் ஐஸ்வர்யம் விருத்தி அடைய அதன் மேலே கண்ணை வைக்கிறது. கண்ணை வச்சுட்டு சில பேர் சர்வீஸுக்கு வரமாட்டாங்க, ஊழியத்துக்கு போக மாட்டாங்க, ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு காணிக்க அனுப்பிட்டேன் பார்த்தீங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் காணிக்க முக்கியம் இல்லை, உங்களுடைய ஆத்துமா தான் முக்கியம். உங்கள் ஆத்துமா தான் முக்கியம். அப்போ நீங்கள் எவ்வளோ அருமையான ஒரு வசனம். அந்த விருத்தி அடையும் போது நம்முடைய ஹார்ட்டை சாத்தான் பிடிக்கிறான்.
இந்த விருத்தி அடைகிற நேரத்தில் தான், அந்த டெவலப் ஆகும்போது தான் கர்த்தருடைய பிள்ளைகளை அது பிஸ்னஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுகிற காரியமாக இருக்கட்டும், அந்த டெவலப்மெண்ட் வரும்போது தான் நம்ம பேச்சு வார்த்தை யாரை மகிமைப்படுத்துகிறோம். டெவலப் ஆகும்போது தான் வீடெல்லாம் என் பேரில் இருக்குது, நான் ரொம்ப ஞானமாக எழுதி வச்சுட்டேன், என் பேரில் இருக்குது. சில பேர் என்கிட்டயே பேசுவாங்க, என் பேரில் தான் இருக்குது, எல்லாம் என் பேரில் தான் இருக்குது, அவனெல்லாம் நம்பலை, இவனெல்லாம் நம்பலை, வயசான காலத்தில் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் யார் பிள்ளைகள் நம்பி போக மாட்டேன்ல. ஐயா, அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுயா. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, விருத்தி அடையும் போது ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கிறாரு. அந்த வருஷத்தில் கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கை பற்றிய ஸ்டேட்மெண்ட். ஆனால் மாலை நேரம் வந்துட்டா, சாயங்கால நேரம் வந்துட்டா, அவர் வேதத்தை எடுத்துக்கொண்டு தியானம் பண்ணுறதுக்கு வந்துடுவார். மகா விருத்தி அடைந்தாலும் தியானம் மாறலையே. ஈசாக்குக்கு 40 வயசில் கல்யாணம் பண்ணி அவருக்கு அடுத்த வருஷமே 41 பிள்ளை இல்லை, 45 பிள்ளை இல்லை, 50 பிள்ளை இல்லை, 60 தான் அவருக்கு பிள்ளை பிறகுது. அப்போ அவர் ஜெபம் பண்ணுறார் ஆண்டவருக்கு. அப்போ ஈசாக்குக்கு விருத்தி அடையுது. ஃபினான்ஷியலி என்ன சொல்கிறது, அவன் நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே இருக்கிறாரு. ஆனால் வேதத்தை தியானிக்கிறதும் ஜபமும் மாறலையே. கொஞ்சம் இப்போ லாக்டவுன், இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் லாக்டவுன் திறந்துருக்கு, கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. உடனே நான் ரொம்ப பிஸி ஆகிட்டோம், நாங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். we have no time to read the word of God. ஐயோ பா, எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஐயா, எவ்வளோ நேரம்? கர்த்தருக்கு தோத்திரம். நான் இப்படி பேசும்போது சிலருக்கு இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டான், இந்த ஆள் திட்ட ஆரம்பிச்சிட்டான்றீங்க. சில பேருக்கு அப்படி பேசினா தான் நம்ம தமிழில் சொன்னால் உரைக்கும் அப்படின்றாங்கல்ல, அப்படின்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கி நான் பாரத்தோடு சொல்கிறேன். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நம்ம பாலை குடித்ததெல்லாம் மாறிப்போம், நல்ல ஒரு ஸ்டஃப்பாக இப்போ நம்ம ஏன்னா அந்த சத்தம் கேட்கணும் காதில், அதுக்காக தான் இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மூன்றாவது நீங்கள் வாசிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளை திரும்ப வாசிக்கணும். பிரசங்கி 4:8 திரும்ப வாசிங்க. பிரசங்கி 4:8. ஆமென். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் பிரசங்கின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. அதான் இப்போ பாருங்க, இதே வசனத்தை இன்னொரு கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏற்கனவே சொன்னேன், அவனுக்கு பிள்ளை இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, அவனுக்கு பிரதர்ஸ் இல்லை, சிஸ்டர்ஸ் இல்லை, ஒருத்தனும் இல்லை, சகோதரன் இல்லை, அவன் தனியாக இருக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா ராத்திரியும் பகலும் அலையிறான்னு அங்கே சொல்கிறாரு. வசனம் சொல்லுகிறது, அவன் கண் ஐஸ்வர்யத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஆமாம், திருப்தி அடையல. சரி, கர்த்தர் நமக்கு இந்த வீட்டை தந்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுறியா? கேஸ் போட்டு வச்சுருக்கீங்களே, உங்கள் தம்பி இப்போ எடுத்துக்கிட்டான், அல்லது அக்கா அவன் எடுத்துக்கிட்டான் அந்த ஸ்கூல் ப்ராப்பர்ட்டி. ஸ்கூல் நடத்துகிறவங்களாம் ரொம்ப கவனிக்கணும். நான் ஏன் இதை பேசுகிறேன்னு தெரியல. ஆமாம், அந்த ப்ராப்பர்ட்டி அதில் எனக்கும் என் பேரனை தூண்டி விட்டு அவன் பேரில் கேஸ் போட்டிருக்கு. தாத்தா சொத்து பேரனுக்கு. ஐயா, பாரத்தோடு சொல்கிறேன் ஐயா, இருக்கிறதுல சந்தோஷமாக இருங்க ஐயா. ஒரு அடி நிலத்துக்காக பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு போய் நிலையாக நிற்கிறது, சண்டை போடுறது, கோர்ட்டுக்கு கேஸுக்கு, அங்கே இருக்கிற லாயரும் சரி, இங்கே இருக்கிற அட்வொகேட்டும் சரி, அங்கேயும் எஸ்ன்னுவாங்க, இங்கேயும் எஸ்வாங்க. அப்புறம் அங்கே போலீஸார்கிட்ட போனோம், அவங்களும் பண்ணுவோம், இவங்களும் பண்ணுவோம், வேறு என்ன பண்ணுவோம் நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கு தெரியும். இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு மன உளைச்சல் அடைஞ்சு இப்போ கேஸ் போட்டவங்களாம் உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த கேஸை பையன் ஃபேஸ் பண்ணுறான். ஏன்னா அந்த சொத்து போயிடக்கூடாதுன்னு பாரத்தோடு நான் உங்களோடு பேசுகிறேன். எங்கேயோ கிடக்கிற காடு. நான் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போயிருந்தேன். அவர் அவருக்கு அப்போவுமே 75 வயசு மேலே. இப்போ அவர் இல்லை உலகத்திலேயே, ஒரு பிரபலமான மருத்துவர்.
அவர் சொன்னார், நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களே, அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. அப்படியா? பக்கத்தில் இல்லை, அதுலேருந்து உள்ளே போகணும், ஒரு கிராமத்துக்கு போகணும், அங்கே சில ஏக்கர் லேண்ட் இருக்குது. அப்படியான்னு கேட்டேன். நான் நினச்சேன் அவர் சொன்னார், அவர் வந்து அங்கே இருக்கிற ஊழியர்கள் யாராவது அந்த இடத்துல ஏதாவது ஊழியங்களை செய்யட்டுமேன்னு சொல்கிறாருன்னு நினச்சேன். அவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வாங்கடா, டே போய் பார்த்துட்டு வாங்கடாண்ணா. எங்களுக்கு இந்தியாவில் இனிமேல் எங்கே வேலை இருக்குது, எங்களுக்கு இனிமேல் கிடையாது, நாங்கள் எங்கேயா செட்டில் ஆகிட்டோம்ப்பா, நீங்கள் வேணால் போங்கன்னு. அதை கொடுத்துருங்கப்பான்னு சொல்கிறானுங்க. அப்போ நீங்கள் கொடுத்துட வேண்டியதான்னு. நான் ஐயோ, அது தகப்பன் சொத்து, தகப்பன் சொத்தை வந்து நம்ம அப்படியே அசட்டப் பண்ணிடுவோம். அது காடு, பொட்டல் காடு, மனுஷனே நடமாட முடியாத இடத்துல. அவர் சொன்னார், ஐயோ அதெல்லாம் அப்படின்னு. இப்போ அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் உலகத்தில் இல்லை. உலகத்தில் இருக்கும்போதே பிள்ளைகள்கிட்ட சொன்னார், போய் அதெல்லாம் பாருங்கடாடேன்னாரு. அவங்க சொன்னான், எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைப்பா, தயவுசெய்து விடுங்க அப்படின்ட்டானுங்க அவங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வரும்போது, நம்முடைய தாயின் கருவியிலேருந்து வரும்போது 50 பவுன் நகையோட, 100 பவுன் நகையோட, 100 ஏக்கர் லேண்டோட வந்தோமா? ஐயா ரொம்ப யோசிக்கணும் ஐயா. பிரசங்கம் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், பாட்டு பாடுறதெல்லாம் இருக்கட்டும், ஒர்ஷிப் நடத்துறதெல்லாம் இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், எல்டராக இருக்கட்டும், நீங்கள் சர்ச் கமிட்டி மெம்பராக இருக்கட்டும், டயசிஸ் செக்ரட்டரியாக இருக்கட்டும், லே செக்ரட்டரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளை என் தகப்பனார் சொல்லுவார், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒருவர் மரித்து போனால் உடனே அடுத்த கேள்வி, அவருடைய பாடி எப்போ எடுக்கிறாங்கன்னு. அவ்வளோதான். அவர் எப்போது கல்லறைக்கு போகிறார், அவர் எத்தனை மணிக்கு போகிறார் அப்படியே கேட்பாங்க. பாடி எப்போ எடுக்கிறாங்கப்பான்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய நாமத்தினால நான் பாரத்தோடு பேசுகிறேன். திருப்தியாக இருப்போம், சாப்பாட்டில் திருப்தியாக இருப்போம். சரியா? நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு ரசமும் துவையிலும் கருவாடு இருந்தால் போதும்யா. அது 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அது கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டியோடு நம்ம வாழ பழகிட்டோன்னு வைங்க, எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை. நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஒரு நல்ல ஒரு வீட்டை வாங்குவோம் கிடையாது பிள்ளைகளுக்கு, அல்லது ஒரு நல்ல ஒரு ஏதாவது வாங்குவோம், எந்த நேரமும் சாப்பாடு, அங்கே போகணும் இங்கே போகணும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று அப்படி நம்ம இருக்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்ததில் சந்தோஷமாக திருப்தி அடைவோம். திருப்தி இருக்கணும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அவர் சொல்கிறா பாருங்க, அவன் கண்ணு ஐஸ்வர்யத்தினால் திருப்தி ஆவதில்லை. அந்த கண்ணு பார்க்குறதெல்லாம் வாங்கணும், பார்க்குறதெல்லாம் வாங்கணும். சில அரசியல் ஆட்கள் அப்படி தான், அது யாருது இது யாருது அது யாருது இது யாருதுன்னு பார்த்து அதை பண்ணிக்கணும் பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாரத்தோடு நான் பேசுகிறேன், இந்த கடைசி நாட்களில் கண்களில் ஒரு திருப்தி இருக்கணும். கர்த்தர் கொடுத்த இடம், கர்த்தர் கொடுத்த வாகனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஐஸ்வர்யம் என்ன செய்யும்? விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். பைபிளில் வாசிக்கிறோம், உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. உபாகமம் 7:18 17 என்ன சொல்லுகிறது பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஐஸ்வர்யம் வந்து நம்மளை கவிழ்த்து விடுகிறதற்கு ஒரு பயங்கரமான ஒரு வழி இருக்குது. அந்த பணம் ஆண்டவரை இதை தாங்கன்னு. ஆமாம், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, உங்களுக்கு பணம் வேணாமா? நீங்கள் ஐஸ்வர்யத்தின் மேலே உங்களுக்கு இது இல்லையா? ஒன்று சொல்கிறேன், வாட்ச்மேன் நீ என்ற சீன மிஷினரி சொன்னதை தான் சொல்கிறேன். ஐயா எனக்கு ஒன்று வேணாம் ஐயா, 10க்கு 10 ரூமில் அல்லது 10க்கு 15 ரூமில் ஒரு கட்டில் ஒரு இருந்து ஒரு படுக்கிறதுக்கு ஒரு வசதியான ஒரு இடம் இருந்தால் போதும். ஆனால் தேவனுடைய சுவிசேஷ பணிக்கு எத்தனை கோடி இருந்தாலும் அது போதாது.
ஏன்னா பல கோடி மக்களை கொண்ட தேசத்தில் வாழ்றோம். ஆமென். அப்ப இன்றைக்கு நீங்க பாருங்க, இங்க பாருங்க, என் சாமர்த்தியம், என் கையின் பலன், இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தன்னு உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாம நீ எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, அண்டர்லைன், உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறீங்க, நீங்க ஐஸ்வர்யவானா வர வர விருத்தி அடைகிறீங்க. உங்களை நினைச்சு நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். எனக்கு என்ன ஆசைன்னா, தேவ பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். அப்போதான் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். மற்றவங்களுக்கு, ஏழை எளிய மக்களை தாங்க முடியும். ஒரு 10 பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும். என்ன சொல்றீங்க? அப்பா இல்லாத பிள்ளைங்க, அம்மா இல்லாத பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளை படிக்க வச்சுட்டா, படிப்பு கொடுத்துட்டா நான் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நமக்கே இதுக்கு என்ன செய்ய, அதுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு கிடந்தோன்னா நான் போய் அடுத்த பிள்ளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியும்? அப்போ ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யவானாகத்தான் வைக்கணும் விரும்புகிறாரு. ஆனால் ஐஸ்வர்யம் வந்த உடனே நீ அவருக்கு வேலை காட்டிட்டு, அவருக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்வர்யத்தின் மேலேயே மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பைபிள் சொல்லுது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எந்த இடத்துல சொல்லுது உங்களுக்கு தெரியும். விதைக்க போனான் என்ற ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லும்போது, அந்த முள்ளுள்ள இடத்துல விதைச்சோன்னே எல்லா பக்கத்திலும் அது செடி வளருது, எல்லா பக்கத்திலும் அது முள்ளு நெருக்குது. வசனத்தை கேட்குறவங்களுக்கு எல்லா பக்கத்திலும் நெருக்கம். அந்த நெருக்கம் தான் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்படியே ஒரு மாதிரி மயக்கம். டாக்டர் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு போன உடனே அப்படியே பல்ஸை பார்த்துக்கிட்டே, ஹார்ட் ரேட்டை பார்த்துக்கிட்டே, உடனே பிபி ஆப்ரேட்டர்ஸ் கொண்டா, பிபி ஆப்ரேட்டர்ஸை பார்ப்பார் டாக்டர். ஒரு ப்ரெஷர் ஷூட்டப் ஆகிருக்கா அல்லது லோ பிபியாக இருக்கா பார்ப்பாங்க. அது ஒரு ஸ்டேபிளாக இருக்கா, ஒரு சுகர் டெஸ்ட் எடுத்துருங்கன்னு. ஆமாம், அப்போ இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வருதில்ல, அதுக்கு பிபிக்கு டேப்லெட் போடுற மாதிரி, சுகருக்கு டேப்லெட் போடுற மாதிரி போட்டால் அந்த மயக்கம் சப்சைட் ஆகவே ஆகாது. அதுக்கு வேர்ட் ஆஃப் காட் என்ற ஒரு டேப்லெட்டை கொடுத்தா தான் சரியா அது சப்சைட் ஆகும். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணி வேலை வாங்கின ஆட்கள் ஆண்டவருக்கு வேலை காட்டிடாதீங்க. ஜெபம் பண்ணி உங்கள் அப்பா அம்மா ஜெபம் பண்ணி பாஸ் பண்ணி நல்ல பொசிஷனுக்கு போன ஆட்கள், ஆமென், தேவனுக்காக நான் என்ன செய்தேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. இங்கே பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவர் தான். இப்படி சொல்லுவோம், ஆமாம் அவர் தான் வாங்க, சரி வாங்க போகலாமா ஊழியத்துக்கு, வரீங்களா வரீங்களா வரேன்னு வாங்க. கடைசியில் ஃபீல்டில் வந்தோடனே இல்லை கர்த்தர் சித்தமானா வரேன். டே, நான் உன்னை சினிமாக்காக கூப்பிட்டேன் அல்லது உலகத்துக்காக கூப்பிட்டேன்? கர்த்தருக்கு சித்தமானா வரியா? நான் எல்லாத்தையுமே வைண்ட் அப் பண்ணிவிட்டு ஃபேமிலியெலாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வாப்பா சொன்னேன். இல்லை, வேலை செய்து கொண்டு, படித்து கொண்டு, கடையை வைத்து கொண்டு, வியாபாரம் செய்து கொண்டு, ஏதாகிலும் ஒரு விதத்தில் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே. கடைசி இன்னொரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 22 வரைக்கும் என் ஏசப்பா ஒரு அருமையான ஒரு ஓமையை சொல்லுவார் பாருங்க. அதை சொல்லிட்டு நான் 2-3 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். நம்ம வேகமாக ஜெபிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை அல்லாமலும் 16 ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் என்ன செய்வேன், என் தானியத்தை சேர்த்து வைக்கிற இடமில்லையே. ஒன்று செய்வேன், களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை பொருட்களை அங்கே சேர்த்து வைத்து 19ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ நல்ல இளைப்பாரு, புசித்து குடித்து என்ஜாய் பண்ணு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன், பூரிப்பா இரு, ஆத்துமாவுடைய சொல்லுவேன்னு தனக்குள்ளே சிந்தித்து கொண்டு இருந்தானா. வெளியே கூட சொல்லலையா. அவன் மைண்டில் இந்த மாதிரி சிந்தனை ஓடிட்டு இருந்துச்சான். 20ஆம் வசனத்தில் தேவனோ அவனை நோக்கி, ஐஸ்வர்யம் பணம் வைத்திருக்கிற விசுவாசிகள் கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை இதை உடைச்சி அதை கட்டுறது, அதை கட்டி இதை உடைக்கிறது, போன வருஷம் கட்டினது இந்த வருஷம் இடிக்கிறது, அதுக்கப்புறம் அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. கொஞ்சம் லிசன், கவனிங்க. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே,
இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களை ஏசப்பா கண்டம் பண்ணல. அந்த ஐஸ்வர்யம் வந்த உடனே கிறுக்கு புத்தி வருது இல்ல, ஐஸ்வர்யம் வந்த உடனே புத்தி மாறாட்டம் வருது இல்ல, அவனுக்கு பைபிள் ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறார், மதிகேடன்டா. உனக்கு அப்படின்னா அறிவு இல்லாதவன்டா. சாதாரண தமிழ் சொன்ன, டேய் உனக்கு அறிவு இல்லையா அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தது யாருடையதாகும்பா? யாருடையதாகும்பா? யாருடையதாகும்? ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம், கர்த்தருடைய தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிராம தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படித்தான் இருக்கிறான். பின்னும் அவர் தம்முடைய சீஷர் நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீங்க என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிகளே, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் தவறான உபதேசங்களுக்கெல்லாம் போயிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். நீங்கள், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தரித்திரத்தில் இருக்கிறது தேவ சித்தம் இல்லை. ஓகே, கொஞ்ச காலம் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தின் நடுவில் நிறையா டீச்சிங்ஸ், நிறையா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் கொடுப்பாரு. அதில் தேறி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படி நம்ம பழகிடுவோம். அப்போ படிப்படியாக கர்த்தர் நம்மளை பிளெஸ் பண்ணுவார். அந்த பிளெஸ்ஸிங்கு வந்தவுடனே தானே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா? கவனமாக இருக்கணும். கர்த்தர் நம்முடைய உயர அப்படி தூக்கும்போது தான் நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆமென். ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள்? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க. ஆமாம், ஐஸ்வர்யம் வந்தவொடனே அந்த இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கிறவங்க. ஐஸ்வர்யம் இன்னும் சில வசனங்கள்லாம் எடுத்து வச்சு சொல்ல டைம் இல்லை. உங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. சிலர் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது, அதாவது அங்கே 4 கடை இருக்குது, இங்கே வந்து 8 ஏக்கர் லேண்ட் இருக்குது. எப்பா அது இருக்கட்டும், அவன் தேவனுக்கு பயப்படுற ஆளா அதை பாரு நீ முதல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லார் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பாரத்தோடு, ஆமாண்டவரே ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறேன், இன்னும் நிலத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையை வச்சு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நல்ல ரேட்டுக்கு வரும், நல்ல ரேட்டுக்கு வரும். என்ன ரேட்டு? அடுத்த மணி நேரம் என்னுடைய நேரம் இல்லை. தம்பி கேட்குறானா விற்று கொடுத்துரு, அண்ணன் கேட்குறாங்களா விற்று கொடுத்துருங்க, சைன் பண்ண போ, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போ. யாரோ ஒருத்தன் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஆமாம், கஷ்ட காலத்தில் உதவுறது தான் சகோதரன் பிறகுறான். புரியுதா உங்களுக்கு? எல்லார் கையை உயர்த்தி, இயேசுவே இன்றைக்கு எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. முதல்ல உனக்கு உண்டானதெல்லாம் விற்று அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலிருந்து வெளியே வந்துட்டு, அதுக்கப்புறம் உன் சிலுவை நீ சுமந்துக்கிட்டு ஃபாலோ அன்டு மீ. தேங்க்யூ லார்ட். ஏன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், பணம் தான் போட்டு நம்மளை வாட்டுது. பண பிரச்சனை தான் நிறைய குடும்பங்களை வாட்டுது. சந்தாரா பாகாதாலா, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மதிகேடனேன்னு ஆண்டவர் உங்களை என்னையும் சொல்லிடக்கூடாது. மதிகேடனே, இதுகாடா உனக்கு பணம் கொடுத்தேன், இதுகாடா நான் உனக்கு பணத்தை கொடுத்தேன்னு அவர் சொல்லிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, நீங்க ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது உங்க மேல தான் நம்பிக்கை வைக்கணும். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வேண்டாம். நான் விருத்தி அடையும் போது ஆண்டவரே, என் இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. விருத்தி அடைய செய்கிற கர்த்தர் மேல என் இருதயம் இருக்கணும். ஆமா ஆமா ஆமென். ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஐஸ்வர்யத்தில் நான் ஒரு திருப்தி அடையணும்ப்பா, எனக்கு திருப்தி அடையணும்ப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இங்க 25,000 சம்பளம் வாங்குறேன், அங்க கூப்பிடுறாங்க, அங்க 35,000 சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. போகிறது தப்பு இல்லை. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து தேவ சித்தத்தை அறிஞ்சு அதுக்கப்புறம் நீங்க மாறுங்க. அங்க போயிட்டு ஐயோ தெரியாம வந்துட்டேன்னு சொல்லாதீங்க. இயேசுவின் நாமத்தினால கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பேசுகிறத நான் ஃபீல் பண்றேன். கரங்களை உயர்த்தி, ஆமாண்டவரே, ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ள மனுஷனாக நாங்கள் இருப்போம், ஐஸ்வர்யவான் ஆக தீவிரிக்க மாட்டோம். எங்கள் மீட்பர் எங்களோடு கூட இருக்கிறீர். எனக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆமென். ஒரு கீழ்காற்று காடையை கொண்டு வந்தது. ஆமென். ஒரு கீழ்காற்று
மன்னாவை கொண்டு வருகிறது, மன்னா பொழிகிறது. Thank you Lord. ஆமென். உங்கள் முற்பிதாக்கள் நீங்கள் அறியாத மன்னாவினால் தேவன் உங்களை போஷித்தாரே. ஆமென். இந்த கடினமான காலங்களிலும் இனியும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கையை உயர்த்திக்கோங்க. தரித்திரத்தில் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலா ஜெபம் பண்றேன். காலாகாலமெல்லாம் கடன் வாங்குற சம்பாத்தியம் எல்லாம் வட்டிக்கும் அந்த கடனுக்கும் போகுதப்பா. ஒரு வாசல் திறக்கப்படட்டும் அப்பா. அப்பா ஒரு புதிய வழி திறக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால சும்மா கிடக்கிற ஆண்டவரே காட்டு பகுதியில கிடக்கிற நிலங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விற்று கடனை எல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறதுல சந்தோஷமாயிருப்பார்களாக. இயேசு என்ற நாமத்தினால விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் இன்னைக்கு ஆன்லைன்ல ஆண்டவரே டிவியில செய்தி கேட்டாங்களோ அந்த பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படி தான் சிலுவையிலே தரித்திரமானீர். அந்த ஐஸ்வர்யத்தை நீர் கொடுக்கும் போது நாங்கள் கவனமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேயாசிகள் வேண்டாம். ஆமாண்டவரே, இமேனையும் அலெக்சாந்தரும் விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டாங்களே, அப்படிப்பட்ட ஆவிகள் எங்களுக்கு வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால இயேசுவே இயேசுவே நீர் எங்களுக்கு போதும் ஐயா, நீர் எங்களுக்கு போதும். ஆண்டவரே இன்றைக்கு செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய உபதேசம் கொஞ்சம் டஃப்பா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்றதுக்கு என் ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.